ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அக்காம் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூனிட் 4 குட்வில் சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ். குட்வில்னா என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல பேர், குட் நேம் ஆர் குட் ரெப்யூட்டேஷன் தான் நம்ம குட்வில்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அண்டு ஈஸியான சாப்டர்னு சொல்லலாம். ஸோ பாஸ் மார்க் எடுக்கணும் இல்லை 50 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்முலா படிச்சுட்டு போட்டிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. 20 மார்க்ஸ் சம்ஸ் இதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் உள்ள இந்த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இந்த கொஸ்டினை நம்ம 3 மார்க்கு அல்லது 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. அதாவது ஒரு குட்வில், ஒரு ஃபார்ம்னுடைய ரெப்யூட்டேஷன், ஒரு ஃபார்ம் இப்போ சென்னை சில்ஸ், போத்தீஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு நேமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க. அது எதை பொறுத்து அந்த ஃபேக்டர்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்ற ஃபேக்டர்ஸை இந்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம். ஒரு ஃபார்ம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபேவரபிள் லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஃபேவரபிள் லொக்கேஷன்னா ஈஸியாக கஸ்டமர்ஸ் வந்து போகிற இடத்துல அவங்களுடைய பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்ல ரெகுலராக போயிட்டுருக்கும். ஸோ அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃபர்ட். எந்த ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் வந்து நல்ல குவாலிட்டியான குட்ஸோ சர்வீசஸோ ஆஃபர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டென்யூர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து லாங் பீரியடுக்கு இருக்குது, அப்படியே பரம்பரையாக அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஓல்டு கஸ்டமர்லேருந்து அவங்க கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குட்வில் நேம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது புது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக உங்களுடைய குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் காம்படிஷன். டிகிரி ஆஃப் காம்படிஷன்னா என்ன அப்படின்னா, காம்படிஷனே ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை, ஒரு பிஸ்னஸ்க்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் அவங்கள்ட்ட தான் வாங்கி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் குட்வில் வேல்யூ ஹையாக சான்சஸ் இருக்குது. இது போக வேறு என்னென்ன அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலாரிட்டி ஆஃப் த ப்ரொப்பரேட்டர். அந்த ப்ரொப்பரேட்டர் அந்த ஏரியாவில் ரொம்ப பாப்புலராக இருப்பார். தென் இம்ப்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னாலேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் கொஸ்டின் நம்ம இந்த லெசனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீட் ஃபார் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அதாவது குட்வில் பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய குட்வில்லை நம்ம எதுக்காக கால்குலேட் பண்ணணும், அதனுடைய அவசியம் என்ன, நீட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். when there is a change in the profit sharing ratio. அதாவது பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பு மேக் பண்ணும்போது அவங்க அக்ரிமெண்ட் போட்டபடி ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் அவங்களுடைய குட்வில் வேல்யூ அவங்க கண்டுபிடிக்கணும். அது எப்போ அப்படின்னா, ஒரு பார்ட்னர் உள்ள ஃபேர்முக்குள்ளே புதுசாக ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது, when a new partner is admitted into a firm, அல்லது when an existing partner retires from the firm or when a partner dies. ஒன்றும் அந்த பார்ட்னர் புதுசாக உள்ளே வர்றாரு, இல்லைன்னா இருக்கக்கூடிய பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆகியோ அல்லது இறந்துட்டாருனாலோ கண்டிப்பாக குட்வில் வேல்யூவை அவங்க கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு when a partnership firm is dissolved, இல்லை அவங்க பார்ட்னர்ஷிப்பே கலைச்சிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போதும் குட்வில் வந்து கால்குலேஷன் தேவைப்படுது. இந்த 4 ரீசனுக்காக தான் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில். அதாவது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், இன்னொன்று சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். இதில் வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இதை வச்சு நம்ம சம்ஸ் எதுவுமே நம்ம உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனோ புக் பேக் சம்மோ கொடுக்கல. பட் புக்கிங் கொஸ்டின்ஸில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டுடைய ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்க இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஃபார்முலாவும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, குட்வில் இஸ் ஈக்குவல் டு
ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு இது லோயர் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்ஸ்னுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ இது ஆவரேஜ் மார்க்ஸுக்கு பதிலாக ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ எல்லா இயர் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி எத்தனை இயர் ப்ராஃபிட் எடுத்திருக்கோமோ அதை நம்பர் ஆஃப் இயர்ஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக குட்வில் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் மெத்தட்னுடைய இன்னொரு டைப் என்ன அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா என்ன வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்குன்னா டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 மூலமாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஸ்டினில் ப்ராஃபிட்டும் வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எப்படி கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 இயர்ஸ் ப்ராஃபிட், அந்த காலம் வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துருப்பாங்க, அந்த காலமை நம்ம வெர்டிக்கலாக அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இயர் ப்ராஃபிட், நெக்ஸ்ட்டு வெயிட்டு. இது கொஸ்டின் அப்படியே நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க. தென் நெக்ஸ்ட்டு வெயிட்டட் ப்ராஃபிட். வெயிட்டட் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் இன்ட்டு வெயிட்டு தான் வெயிட்டட் ப்ராஃபிட். ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்டு காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டோட்டல் ப்ளஸ் தேர்டு காலமோட டோட்டல். அதாவது ஃபார்முலா படி நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். அப்போ டோட்டலாக வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் 2,48,000 டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் 10. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா weighted average profit கிடைக்கும். So weighted average profit is equal to total of weighted profits by total of weights. So 2,48,000 divided by 10, 0 cancel, so 24,800. இப்போ நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணலாம். குட்வில்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ நான் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடாக இருந்துச்சுன்னா வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றதுனால வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். So 24,800 into 3 is equal to 74,400. இதுதான் weighted average profit method. நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ அப்போ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் குட்வில் is equal to average profit into number of years purchase. அப்போ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா goodwill is equal to super profit into number of years purchase. அப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண தெரியணும். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ நார்மல் இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இதுக்கு முந்தின சம்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நார்மல் ப்ராஃபிட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நார்மல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன அப்படின்னா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. என்னென்ன அசட்ஸ்லாம் இருக்குது ஃபிக்ஸட் அசட் ப்ளஸ் கரண்ட் அசட்ஸ், அதுலேருந்து கரண்ட் லைபிலிட்டி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களை பொறுத்தளவுக்கு கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பர்ச்சேஸ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னுடைய ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ பார்த்த ஃபார்முலா இந்த பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் தான். ஸோ இதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் அடுத்த மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா ஆனிட்டி மெத்தட். ஸோ ஆனிட்டி மெத்தடுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆனிட்டி ஃபேக்டர். நார்மலாக சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் போடுவோம் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு. பட் இது ஆனிட்டி மெத்தடுன்றதுனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்க்கு பதிலாக ப்ரெசன்ட் வேல்யூ ஆனிட்டி ஃபேக்டர் போடுவோம். இது கொஸ்டினில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்க்கு பதிலாக அந்த ஆனிட்டி ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். மற்ற கால்குலேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் வந்து சேம் தான். நெக்ஸ்ட்டு ஆனிட்டி ஃபேக்டர். டூ யூ நோவில் ஆனிட்டி ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. சூப்பர் ப்ராஃபிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க இன்ட்டு 100. இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம குட்வில் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம்.
Next, valuation of goodwill, third method. First method, average method. Then second one is super profit method. Third one is capitalization method. இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடுக்கு குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதுதான் குட்வில்கான ஃபார்முலா. ஸோ கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், தென் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஸ்டினில் இருக்கும். அதை கால்குலேஷன் போட்டோம்னா நமக்கு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கிடச்சிரும். ஆக்சுவல் எம்ப்ளாய்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸட் அசட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, அதாவது அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி தான். பட் இந்த ஃபிக்ஸட் அசட் எடுக்கும்போது குட்வில் மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதுதான் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னா கால்குலேஷன் ஈஸியாகிடும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா சம்மு கிளியராக போட்டுடலாம். இது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி சாப்டர். இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றவங்க இதில் உள்ள டூ யூ நோ எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.